பேபி. ஹாய்லா, எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? நான் ஒன்னும் ஓடலையே. போய் சொல்றீங்க. இல்ல, எதுக்காக நீங்க என் பின்னாடி வரீங்க? நான் முதல்ல உங்களுக்கு ஹாய்லா சொன்னேன். நீங்க அதுக்கே என்ன பதில் சொல்லாம ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துட்டீங்க. சோ நீங்க சொன்னது போய். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன்னை இரிட்டேட் பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிரு. ஐ அம் சாரி. இப்போ அத பத்தி பேசி என்ன யூஸ்? அதான் நடந்து முடிஞ்ச கதையாச்சு. நோ 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 நோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சொல்ல மறந்த கதை இன்னும் நிறைய இருக்குது. 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம் அப்படின்னு நம்ம சட்டம் சொல்லுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. எதுக்கு? என்னுடைய கள்ளமில்லா வெள்ள மனுஷன் தொடர்ந்து காட்டுறது. அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்பணும். வெயிட், என் கூட ஒரு 5 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என் கூட ஒரு கப் காஃபி சாப்பிடுங்க. இந்த மாதிரி காமன் பிளேஸ்ல, பிரைவேட் பிளேஸ் ப்ளீஸ். ஒரு பிளீஸுக்கே ஓகேன்னு சொல்லுவா போல தெரியுது. ஸ்ரீ, நீ மச்சக்காரன்டா. நீங்க அன்பேவா படம் பார்த்திருக்கீங்களா? சின்ன வயசுல பாத்திருக்கேன். அதுல எம்ஜிஆர் சரோஜா தேவி தப்பா நினைப்பாங்க. அப்புறம் உண்மை தெரிஞ்ச உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறீங்களா? மேரேஜுக்கு முன்னாடி எதுக்கு பொண்ணு பார்க்க வராங்க தெரியுமா? பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. Yeah, that's right. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீணை வாசி பாட்டு பாடுன்னு பொண்ணை ஏன் தெரியுமா வெறுப்பேத்துறாங்க? என்ன எக்ஸ்ட்ரா டேலண்ட பார்த்து சர்டிபிகேட்டா கொடுக்க போறானுங்க? உள்ள பதுங்கிட்டு இருக்க புலிய பாய வைக்கிறதுக்காக இவனுங்க ஃபாலோ பண்ற ஓல்டு டெக்னிக்மா. வெறுப்புலையும் பொறுப்பா நடந்துக்கிறவ தான் பொண்ணு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட். நானும் அதே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணேன். உங்களை வெறுப்பேத்துறதுக்காக தான் ஏத்தாப்புல இருந்த பொண்ணை லுக் விட்டேன். பட் நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன வெறுப்பேத்துறதுக்கு வேற ஐடியா கிடைக்கலையா? இல்ல, அவசரத்துல வேற எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல, அதான் அந்த பிட்ட போட்டு பார்த்தேன். ரொம்ப கேவலமா இருந்துச்சு, அதான் டென்ஷன் ஆயிட்டேன். ஏய் சாரி. நோ நோ, நான் தான் சாரி சொல்லணும். ரிஹர்சல ரியல்னு நினைச்சு உங்களை திட்டிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே உன்னால மட்டும் எப்படா சிக்ஸர் அடிக்க முடியுது? பின்றடா ஸ்ரீ, பின்றடா 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 பின்றடா. ஹாய் ஸ்ரீ. ஐயோ ஐயோ, சாரி டார்லிங், லாஸ்ட் மந்த் நீ கொடுத்த லெட்டரை லாஸ்ட் நைட் தான் படிச்சேன். ரிப்ளைய லெட்டர்ல சொல்லாம பெட்டரா சொல்லலாம்னு தோணுச்சு, அதான் நேர்ல வந்து கொடுத்தேன். டு யூ லைக் இட்? நந்தினி 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 டார்லிங், ஐயோ மொத்தத்தை சாப்பிட்டு இங்க காரை பார்க் பண்ண விட மாட்டாங்க. கண்டெய்னரை பார்த்தாங்கன்னா டோ பண்ணிட்டு போயிடுவாங்க. வா போலாம். உங்க அப்பா வீட்லயே ஒரு ஜிம் வச்சிருக்காரு. இதுலதான் ஏகப்பட்ட எக்ஸசைஸ் பண்ணலாமே. வா. காதலிக்க நேரமில்லை, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் வாணி, எனக்கு பசிக்குது, வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. போய் சொல்லாத. டைம்க்கு சாப்பிடலன்னா அல்சர் வந்துரும். கேன்சரே வந்தாலும் எனக்கு சாப்பாடு வேண்டாம். உனக்கு வேணானா எனக்கு வேணாம். நான் சாப்பிடலன்னா என்ன, நீ போய் சாப்பிட வேண்டியதானே? வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். என்னடி இது, தம் கட்டி காலையில இருந்து நல்ல நல்ல ஜோக்கா சொல்லிட்டு இருந்தேன். உன் முகத்துல சிரிப்பே வரல. இப்போ ஒரு கடி எடுத்து விட்டதும் இந்த வெடி வெடிக்கிற. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, நான் ஒன்னும் ஜோக்குக்காக சிரிக்கல. போதும்பா, பசிக்குது. சாப்பிட்டு வந்ததும் நம்ம சண்டே கண்டினியூ பண்ணலாம். இனிமே நான் எப்பவும் தனியா தான் சாப்பிட போறேன். இப்பவே அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். என்னாச்சு உனக்கு? திடீர்னு மௌன ராகம் மோகன் மாதிரி பேசுற. நீ மட்டும் மௌன ராகம் ரேவதி மாதிரி அடமுடிக்கல. என்ன கதையை மாத்துற? ரேவதி வந்து பிரிஞ்சு வாழதான் பெர்மிஷன் கேட்டாங்க. நான் சேர்ந்து வாழதானே உங்ககிட்ட பெர்மிஷன் கேக்குறேன். இது பாரு, உனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்ன திட்டு அடி என்ன வேணா பண்ணு.
ஆனா இந்த மாதிரி பேச மட்டும் இருக்காத. எனக்கு பிடிக்கல. என்னது பிடிக்கல? சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டா வீட்ல சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழ வேண்டியதுதானே? எதுக்கு இந்த லிவிங் டுகெதர் மண்ணாங்கட்டிலாம்? ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறதுக்காக பிடிக்காத வாழ்க்கைய வாழ முடியுமா? அதை விட பிரிஞ்சு வாழ்றது பெட்டர் தானே. அப்போ மேரேஜ் விட லிவிங் டுகெதர் பெட்டர்னு சொல்றியா? யோசிச்சு பார்த்தா 100 டைம்ஸ் பெட்டர் தான். 1000 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் வாழ போறது இந்த 2 பேர் தானே. ஏன் அந்த 2 பேர் ஒருத்தர் முன்னாடியே புரிஞ்சு வாழக்கூடாது? அதுக்கு 2 பேரும் சேர்ந்தா வாழணுமா? தனித்தனியா இருந்தா புரிஞ்சுக்க முடியாதா? எப்படி முடியும்? சேர்ந்து இருந்தா தானே ஒருத்தரோட உண்மையான முகம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு லவ் பண்ணி தொலைச்சிருக்கலாமே. லவ்வா? அதுக்கெல்லாம் யாருக்கு டைம் இருக்கு? 2 பேரும் ரொமான்ஸா லுக் விட்டுட்டு ஊர் சுத்துறதுக்குலாம் டைமே இல்ல. ஆபீஸ் போறதுக்கும் வீட்டுக்கு வரதுக்குமே நேரம் சரியா இருக்கு. அப்படியே டைம் இருந்தாலும் லவ் பண்றப்போ ஒருத்தருக்கு இன்னொருத்தரோட குறை தெரியவே தெரியாது. அதனாலதான் மேக்ஸிமம் லவ் மேரேஜஸ் ஃபெயிலியர் ஆகுது. அப்படி பார்த்தா லிவிங் டுகெதர்ல எந்த பிரச்சனையும் இல்லையா? கண்டிப்பா இல்ல. லவ் பண்ணும்போது பிடிச்ச விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிடிக்காத விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனா லிவிங் டுகெதர்ல தான் ரெண்டுமே புரிஞ்சுக்க முடியும். பிடிச்சிருந்தா சேர்ந்து வளர்றதுக்கும் பிடிக்கலன்னா பிரியறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். இது நிச்சயமா அரேஞ்ச் மேரேஜ்ல நடக்காத விஷயம். நீ என்னை விட்டு பிரிஞ்சு போறத பத்தி நான் கவலைப்படல. இதனால உன்னோட லைஃப் காம்ப்ளிகேட்டட் ஆயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். கவலைப்படாத வாணி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் எடுத்த முடிவு சரியா தான் இருக்கும். நீ சந்தோஷமா எஸ் சொன்னாதானே நான் நிம்மதியா இருக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். மச்சான், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. எதுக்கு மச்சான் ஃபீல் பண்ற? உன்னை இங்கேருந்து எனக்கு அனுப்ப கஷ்டமா இருக்குடா. உண்மையாவா? ஆமாம் மச்சான். என்ன மச்சான் பண்றது? நீ எங்கேயும் போவானா, இங்கேயே இருந்துரு. கஷ்டமோ நஷ்டமோ நாம் 2 பேரும் ஒன்றா அனுபவிச்சிடலாம்டா. வேணாம் மச்சான், நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்காது. நான் கிளம்புறேன். டேய், என்னை விட்டு தனியாக போதடா. ஏன் கூடவே கூட்டா போலான்னு சொல்றியா? என்னடா சொல்ற? டே 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 போதும்டா. உண்மை உறங்காது, தர்மம் ஜெயிக்கும், அதர்மம் தோக்கும், சத்தியம் நிலைக்கும், பொய் சொன்னா வலிக்கும். யாரா போய் சொன்னது? நீதான்டா. என்னடா சொல்ற? டே 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 போதும்டா. உண்மை உறங்காது, தர்மம் ஜெயிக்கும், அதர்மம் தோக்கும், சத்தியம் நிலைக்கும், பொய் சொன்னா வலிக்கும். யாரா போய் சொன்னது? நீதான்டா. எங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, நீ எனக்கா ஃபீல் பண்றேன்னு. அது நீ பண்ண மாட்டடா. என்ன திடீர்னு டவுட் பண்ற? டே டே போதும்டா, எல்லாம் எனக்கு தெரியும்டா. சும்மா உன் நடிப்பை வேஸ்ட் பண்ணாத. நடிப்பா? நீ உனக்காக தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எனக்கா? இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரே அப்பா அப்பி போடுவேன். நல்ல வேளை நான் வீட்டு ஓனரை மீட் பண்ணல, உன் நடிப்பெல்லாம் உண்மை நினைச்சிருப்பேன். திவ்யா வர்றான உடனே என்ன வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னியே, அது சதி. வீட்டு ஓனர் உன்னை காலி பண்ண சொன்னாரு பாத்தியா, அது விதி. நீ வச்ச அப்ப உனக்கே ரிவர்ஸ் ஆகுது பாத்தியா. எதுக்கு நீ சிரிக்கிற? நானாவது எனக்கு மட்டும் தான்டா வீடு தேடணும், நீ திவ்யாவுக்கு சேர்த்து தேடணும் தம்பி. சரி, அதான் உண்மை தெரிஞ்சு போச்சுல. நீ எதுக்கு தனியா போற? 2 பேரும் சேர்ந்து போய் வீட தேடுவோம். வேணாம்ப்பா, நான் முன்னாடி போறேன், அதான் எனக்கு நல்லது. ஏன்டா? சப்போஸ் உனக்கு வீடு கிடைக்கலன்னு வச்சுக்க, நீ எப்ப வேணா என் வீட்டுக்கு வரலாம். உனக்காக என் வாசக்கதவு தாராளமா மூடி இருக்கு. என்னடா சொல்ற? தப்பி தவறி கூட என் வீட்டுக்கு வந்துடாத. அங்க காலிங் பெல் வேலை செய்யாது, கதவும் திறக்காது. என்னடா அப்படிலாம் பேசுற? அன்னைக்கு நீ பேசும்போது நான் சைலண்டா இருந்தேன்ல, இப்ப எக்ஸ்ட்ராவா எனக்கு 2 டைலாக் வந்தா நீ ஏன்டா இரிட்டேட் ஆற? மச்சான், உனக்கு ஊர் உலகம் தெரியாது. தனியா போய் கஷ்டப்படாத. நான் நொந்து நூடுல்ஸ் ஆனாலும் தயவு செய்து நீ வந்து என்ன பாத்துறாத. இதான் முடிவா? இதான் ஆரம்பம். யான் பெற்ற இன்பம் நீயும் பெறணும்னு சொல்லிட்டு உனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நல்ல மனசுடா உனக்கு. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டேன். காதலிக்க நேரமில்லை. கடைக்கு வர்றதே 2 பேரு, அவங்ககிட்ட இந்த மாதிரி சிலிம்சம் பண்ணி அனுப்பிடு. ஹேய் நந்துமா, உன்
போனா ஜூலை காற்றே சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. எங்க அது ஓ சௌரியம், நீ எங்க சொல்றியாங்க? என்ன உளர்ற? இதுல உளறதுக்கு என்ன இருக்கு? நீ ஒரு 2 படி இறங்கி வரும்போது நான் ஒரு 4 படி இறங்கி வரக்கூடாதா? புரியலையே, என்ன சொல்ல வர? உன் நிலைமை உனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா புரியுது. என்ன புரியுது? இப்படி சோலோவா வந்து சோகமா உட்கார்ந்து இருக்கத பார்த்தாலே தெரியல. என்ன தெரியுது? அத வேற என் மௌத்தால நான் சொல்லணுமா? நேத்து வரைக்கும் உன் கூட ஜோடி போட்டு சுத்தினவன் இன்னைக்கு வேற லேடி கூட சுத்தி இருப்பான். அத பார்த்த கோவத்துல நீ கத்தி இருப்ப, அந்த சண்டை முத்தி இருக்கும், உன் காதல் வத்தி இருக்கும். அதான் வேற வழி இல்லாம பழைய இடத்துக்கே வந்திருக்க. கரெக்டா? ஹலோ ஹலோ, ட்ரெய்லரே பார்க்காம முழு பிக்சருக்கும் கதை சொல்ற? என்ன சொல்ற? நீ சொன்னதுலயே அந்த லாஸ்ட் லைன் தான் கரெக்ட். வேற வழி இல்லாம தான் நான் வந்திருக்கேன். வெளியில போய் பாரு, இன்னைக்கு சைனீஸ் நியூ இயர், எல்லா கடையும் மூடி இருக்கு. உன் கடைக்கு தான் ஆல்வேஸ் நியூ இயர் ஆச்சே, அதான் இங்க வந்தேன். சரி, இப்படி இப்படி சோலோவா வரவங்களா சோகத்துல தான் வருவாங்களா? ஏன் கூலா ஏதாவது சாப்பிட்டு போக வர மாட்டாங்களா? வரலாமே. ஏன் கூட ஜோடியா சுத்தினவன் வேற லேடி கூட சுத்தினத நீ பாத்தியா? இல்லையே. அப்ப ஏன் சொன்ன? சும்மா போட்டு வாங்கலான்னு பார்த்தேன், லைட்டா சொதப்பி. நீ திருந்தவே மாட்டியா? கொஞ்சம் டைம் கொடுமா, திருந்திடுறேன். இந்த திமிரால தான் உன்னை எந்த பொண்ணுக்கும் பிடிக்கவே மாட்டேங்குது. யாரு சொன்னா? திமிரு வந்ததுக்கு அப்புறம் தான் விஷாலே நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. அதுக்காக குழம்பு புளியெல்லாம் வரி புளி ஆயிட முடியுமா? நீ ரொம்ப கலாய்க்கிற. என்ன பத்தி உனக்கு தெரியல. ஒரு தேவதையோட வந்து நிக்க போற, நீ கடுப்பா போற. சான்ஸே இல்ல. ஏன் எனக்கெல்லாம் தேவதை கிடைக்காதா? எப்படி கிடைக்கும்? பாரதி ராஜா படத்துல தான் தேவதைங்க வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அவரு கூட ட்ரெண்ட் மாத்திட்டாரு. எனக்கு தேவதை கிடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன் கூட சுத்திட்டு இருந்துச்சே ஒரு கண்ணாடி போட்ட தேவாங்க, அது இன்னும் உன் கூட தான் இருக்கா? வார்த்தை வார்த்தை. ஏய் புள்ள, அதெல்லாம் தெளிவா தான் இருக்கும். என்ன மரத்தமிழ. இப்போ எதுக்கு அவனை பத்தி தேவையில்லாம கேக்குற? வேகன்சி இருந்தா வேஸ்ட் பண்ணாம ஒரு அப்ளிகேஷன் போடலான்னு தான். அதான் அன்னைக்கே சொன்னனே, உனக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு. யூ ஆர் அன்ஃபிட். என்கேஜ்டா இருந்தா சொல்லு, ரீடைல் பண்ணாம இருக்க. அனாவசியமா என்கிட்ட மோதி மிஸ் கால் ஆயிராத. என் ஆளை பத்தி தப்பா எடை போடாத. அவன் ஒரு பிளாக் பெல்ட். என்ன அருணா கேர் போட்டிருக்கானா? நான் கூட தான் போட்டிருக்கேன். ஹலோ, கராத்தேல பிளாக் பெல்ட். இதை ஏன் முன்னாடியே சொல்ல? அண்ணாச்சிக்கு கராத்தே நல்லா வரும்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு என்னாச்சுன்னு கேட்டிருப்பேனே. அதுக்காக இப்படி ஒரேடியா பல்டி அடிக்கிறியே, கேவலமா இல்ல? இதுல என்ன கேவலம் இருக்கு? ஒரு நல்ல கலைஞனுக்கு இன்னொரு கலைஞன் கொடுக்க வேண்டிய மரியாதையை தானே கொடுத்தேன். நீ என்ன கலைஞன்? ஏய், அத என்ன அப்படி சொல்லிட்ட? ஐ அம் a chef, அருண் சுவை கலைஞன். கூலா ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடுக்குவா, ஃப்ரீயா குடிச்சிட்டு போ. ஜூஸ் எல்லாம் வேண்டாம், ஹாட்டா ஒரு உடும்பு சூப் கொண்டா, லெக் பீஸோட. டேய், லெக் பீஸோட ஒரு உடும்பு சூப் கொண்டு வாடா. வாய் வைக்காம கொண்டு வா. என்ன? இது வழக்கம் போல ஒரு ஃப்ளோவோட வந்துருச்சு. இந்த நந்தினிக்குள்ள ஒரு ஹுசேன் இருக்கிறது இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. என்ன சக்தி, 2 நாளா என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா எதுவும் சொல்லாம எஸ்கேப் ஆயிட்டு இருக்க. சாச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லை அஸ்வினி. நான் உங்ககிட்ட எதாவது மறைச்சிருக்கேனா? இது வரைக்கும் எதுவும் இல்ல. இனிமேல் நான் அதுவும் மறைக்க மாட்டேன். ரொம்ப க்ளோஸாக பண்ணவங்கிட்ட தான் மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியும். நீ என் கல்யாணத்தை பற்றி என்ன நினைக்கிற? என்ன சக்தி, திடீர்னு எதுக்கு கல்யாணத்தை பத்தி பேசுற? என் கல்யாணம் எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல என்ன சந்தேகம்? நீ எப்பவும் சொல்ற மாதிரி உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் நல்லா இருக்கும். இது உனக்கு புரியுது, எங்கள் வீட்டில் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே. என்ன ஓவரா தொல்லை பண்றாங்களா? தொல்லை கொடுத்தாலும் பரவாயில்ல அஸ்வினி. டெய்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட வேண்டியதானே? முடியாதுன்னு ஒரே வார்த்தையில் சொன்னாலும் அதே 3 மினிட்ஸ் என்ன பண்ணாலும் ஒரே ரிசல்ட் தான். அவங்கள புரிய வைக்க முடியாது. ரிசல்ட் தெரியலனா கடைசி சீன் வரைக்கும் வெயிட் பண்ணோம். அப்ப நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க? அதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எப்படியும் வீட்டில் சொல்ல போறோம். சொல்ற நல்லா புரிஞ்சுக்கிட்டு சொல்லாமே. என்ன சொல்ற? திவ்யா இருக்கால, ஆமா. அவளதான் எங்க வீட்டில் எனக்கு பார்த்துருக்காங்க. ம். அதான் அவளோட நல்லா பழகி பார்த்து ஓகேனா. என்ன சக்தி சொல்ற? அது இல்லை அஸ்வினி, நானும் திவ்யா ஒன்னா சேர்ந்து வாழலான்னு. யூ மீன் லிவிங் டுகெதர்? சக்தி, என்னாச்சு உனக்கு? அவதான் உனக்கு சரி வர மாட்டா அப்படி இப்படின்னு ஏதோ பிரச்சனை எல்லாம் சொன்ன. இப்ப ஏன் இப்படி?
வீட்டில் ஏதோ ஒரு முடிவு சொல்லி ஆகணும்ல. ஸோ அதான் மறுபடியும் அவளை மீட் பண்ணி ஒரு முடிவு எடுத்தேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? ஃபர்ஸ்ட் முடியாது தான் சொன்னான். அப்புறம் யோசிச்சு பார்த்து சரின்னு சொல்லிட்டான். இதெல்லாம் உங்க வீட்டுக்கோ அவங்க வீட்டுக்கோ தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? பெருசா என்ன ஆக போகுது? எங்க 2 பேரும் ஒண்ணா பார்த்தாங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நீயே சொல்ல அஸ்வினி, நான் எடுத்த இந்த முடிவு கரெக்டா தப்பா? எனக்கு தெரியல. உன்னையே என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. என்ன அஸ்வினி நீ எப்படி சொன்ன, நான் என்ன பண்றது? வேற என்ன சொல்ற? முதல்ல வீட்ல பார்த்த கல்யாணம் பிடிக்கலன்னு, அப்புறம் அவளையே பிடிக்கலன்னு, இப்ப என்னடா ஒன்னா சேர்ந்து வாழ போறோம்னு சொல்ற. எதுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ்? இது வரைக்கும் ஓகேன்னு சொல்லியிருக்கா. திடீர்னு சொல்லிட்டா டோட்டல் பிளானும் கொலாப்ஸ் தான். எந்த முடிவு தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் லாஸ்ட் சீன் வரைக்கும் வெயிட் பண்ணி தாகணும். கண்டிப்பா நான் வெயிட் பண்ண தயாரா இருக்கேன் சக்தி. ஆனா முடிவு எனக்கு தான் சாதகமா இருக்கணும். நான் உன்னை திவ்யாக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு தான். உன்னை அவளோட வாழ விட மாட்டேன். என்ன அஸ்வினி ஒன்றும் பேச மாட்டேங்கிற? இல்ல சக்தி, உனக்கு ஒரு சந்தோஷம் வந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். அதே மாதிரி உனக்கு ஒரு வருத்தம்னு வந்தா வருத்தப்படுற முதல் ஆளும் நான் தான். எஸ் ஆர் நோன்றது ஒரே பதில் சொல்ல வேண்டியதானே? அதை விட திருவிழா நக்கீரமான காமெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். That's my Ashwini.